இப்ப இவர் மேல சீட்டு விழுந்துருச்சு. ஆனா, அவர் அங்க இல்ல. ஐயா வந்து பயந்துட்டாரோ, இல்ல எங்கிட்டு போனா தெரியல, எஸ்கேப் ஆயி அந்த கூட்டத்திலே இல்ல. உடனே அங்க இருக்கிறவங்க, "ஐயா இனி இவன் இங்க வருவானான்னு?" சொல்லி கத்தரிடத்துல விசாரிக்கிறாங்க. இப்ப நம்ம கர்த்தர பாருங்களேன். இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் கர்த்தர் சொன்னார். அவன் பயந்து எங்க போனாலும், "ஏய் நான் தான்டா உன்னைய நான் தேர்ந்தெடுத்தேன். நான் விட்டுருவேனாடான்னு" சொல்லிட்டு, அழகா அந்த இடத்துல இருக்கான்னு அழகா சொல்லிட்டாரு. "ஏய் இந்த இடத்துல இருக்கான். அவன போய் தூக்குங்கடா" அப்படின்ட்டாரு. அப்பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 24 வசனம் அப்பொழுது அவர்கள் நடந்து போன அவர்கள் ஓடி, அங்கேருந்து அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். எந்த இடத்துல அவன் ஒதுக்கப்பட்டானோ, எந்த இடத்துல பயந்து போயிருந்தானோ, எந்த ஜனங்கள் அவன வேதனைப்படுத்தானோ, அந்த ஜனங்களுக்கே சொல்லி, அந்த ஜனங்கள் ஓடிப்போய் அவன மரியாதையா கூட்டு வர வைக்கிற அளவுக்கும் அப்பா இருக்கிறாருன்னா, உங்க வாழ்க்கையிலயும் அப்படிலாம் இல்லாமையா போயிருக்கும்? ஆமென். இப்ப அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது, இப்ப ஜனங்கள் எல்லாம் எல்லா ஜனங்களும் சவுலின் தோளுக்கு கீழ தான் இருக்கிறாங்க. இப்ப ஐயா ஹைட்டா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, "என் குடும்பமெல்லாம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமாங்க?" அப்படின்னு கேட்கிற அதே சவுலுக்கு,